வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை உத்தமபுத்திரன். வாங்க கதையை தொடரலாம். தன்னோட மகன் கிட்ட சொல்லி இந்த கொடுங்கோன்மைய மாத்திரேன்னு முடிவு பண்ணி மகனை பார்க்க போறாங்க மகாராணி. ஆனா அங்க போனவங்களுக்கு தன்னோட மகனோட நிலைமைய பார்த்து வேதனையும் வருத்தமுமா இருக்கு. மதுவும் மாதுவுமா அவர் அடிக்கிற கும்மாளத்தை பார்த்தும் அதை கைதட்டி ரசிக்கிற நாகநாதனை பார்த்தும் ராணிக்கு கோபம் தலைக்கேற விக்ரமானு அதட்டுறாங்க. அவங்க அம்மாவை அங்க பார்த்ததும் தன்னோட ஆட்டத்தை நிறுத்திட்டு எரிச்சலோட ஊஞ்சல்ல உட்கார்ந்து விக்ரமன் ஆட, அவர்கிட்ட மகாராணி, விக்ரமா, இதுதானா ராஜரீகம்? நீதானா மக்களோட தலைவன்? இதுக்குத்தானா அறவழியில நின்னு ஆட்சி புரிஞ்ச மன்னனுக்கு மகனா பிறந்த? நிலை கட்டிட்டே விக்ரமா, நீதி தவறிட்டியே. நல்லாட்சி புரிஞ்சு நற்பெயர் எடுக்க வேண்டிய நீ இப்படி நாசமாகலாமா? குடிகாரன், காமுகன், கொடுங்கோலன்னு எல்லாரும் உன்னை தூட்டுறதுக்காகவா நான் உன்னை பெத்தேன்? ஐயோ, உன்னோட பரம்பரைக்கு தீராத பழி சொல்லும் மாறாத களங்கத்தையும் உண்டாக்கிட்டே மகனேன்னு அவங்க வேதனையில அழுகுறாங்க. அப்ப நாகநாதன், அக்கா நீங்கன்னு ஆரம்பிக்க ரொம்ப கோவத்தோட, பேசாதடா நாகநாதா, என்னோட மகனை உன்கிட்ட ஒப்படைச்சதுக்கு நீ கொடுத்த தண்டனையா இது? என்னோட குழந்தைய நரகத்துல தள்ளிட்டியே, இது தர்மமா? இந்த அநியாயத்துக்கு ஆண்டவன் உனக்கு சரியான கூலி கொடுப்பார். இந்த பாவத்தோட பலனை நீ அனுபவிக்கத்தான் போற. என்னோட வயிறு எரிஞ்சா நீ வாழ மாட்ட நாகநாதான்னு அவர் சபிச்சிட்டு மகன் கிட்ட, விக்ரமா, நிலையில்லா வாழ்வ சாசுவதம்னு நினைச்சு உன்னை நீயே பால்படுத்திக்காத, பாத தவறி நடக்காத, இது உன்னோட தாயோட எச்சரிக்கைன்னு சொல்லிட்டு அழுதபடி அங்கிருந்து போயிடுறாங்க மகாராணி. ஆனா மகாராணியோட பேச்சு எல்லாம் செவிடங்காதல ஊதுன சங்கு மாதிரி போக விக்ரமன் அவர் பாட்டுக்கு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கார். அடுத்த நாள் பார்த்திபனும் பொன்னனும் அமுதவல்லிக்காகவும் ராஜாத்திக்காகவும் அவங்கள சந்திச்ச இடத்துல காத்திருக்காங்க. சொன்னபடியே அமுதவல்லியும் ராஜாத்தியும் தங்களோட தேர்ல வர, தேர் வர்றத பார்த்த பார்த்திபனுக்கும் பொன்னனுக்கும் பயங்கர சந்தோஷம். பார்த்திபன் படகுல மறைஞ்சு இருந்து அமுதவல்லிய பயமுறுத்த, அமுதவல்லி ஒரு கணம் பயந்தாலும் அடுத்த செகண்ட் 2 பேரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அமுதவல்லியும் பார்த்திபனும் படகுல காதல் பாட்டு பாடியபடி சவாரி செய்ய, பொன்னனும் ராஜாத்தியும் பரிசல்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 ஜோடியும் உல்லாசமா டைம் செலவழிச்ச பிறகு அமுதவல்லியும் ராஜாத்தியும் தேர்ல ஏறி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா போற வழியில அப்ப அந்த பக்கமா விக்ரமனும் நாகநாதனும் அவங்களோட வீரர்களோட வர, தங்களை தாண்டி போற தேரை வழிமறிக்க ஆணையிடுறார் நாகநாதன். அமுதவல்லியோட தேரை அந்த வீரர்கள் வழிமறிக்க, ராஜாத்தி அந்த வீரர்கள் கிட்ட எதுக்காக தேரை வழிமறிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு நாகநாதன், மட்டு மரியாதை இல்லாம இப்படி ரதத்தை ஓட்டுறது குற்றம்னு சொல்ல, அதுக்கு ராஜாத்தி, தனியா வர பெண்களை கொள்ளைக்காரன் போல மடக்கிறது அதை விட பெரிய குற்றம்னு எதிர்த்து பேசுறாங்க. எதிர்த்தா பேசுறேன்னு நாகநாதன் கோபமா அதட்ட, அப்ப அமுதவல்லி, ஏன் நாக்க புடுங்கிடுவீங்களான்னு கோபமா கேட்க, தன்னோட மாமாவை எதிர்த்து பேசுற பெண்களை நோக்கி ஆத்திரத்தோட வர்றார் விக்ரமன். பார்த்திபன் மாதிரியே இருக்கிற விக்ரமனை பார்த்ததும் அமுதவல்லிக்கும் ராஜாத்திக்கும் வியப்பு தாங்கல. முகம் ஒன்னா இருந்தாலும் பார்வை வேறா இருக்க விக்ரமன் தன்னை பாக்குற விதத்திலேயே இது பார்த்திபன் இல்லைங்கிறது அமுதவல்லிக்கு தெரிஞ்சிடுது. அமுதவல்லியோட அழக பார்த்ததும் அவருக்கு வெறி ஏற அவங்கள வச்ச கண் வாங்காம அவங்கள முழுங்குற மாதிரி பாக்குறார் விக்ரமன். அப்ப நாகநாதன், அவர் நினைச்சா உங்களோட தலைய துண்டிக்க கூட முடியும், அவர் இந்நாட்டு மன்னர்னு சொன்னதும் அமுதவல்லியும் ராஜாத்தியும் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. ஏன் நிக்கிறீங்க, இவங்களை கொண்டு போயின்னு நாகநாதன் ஆணையிட, ஆனா இடையில விக்ரமன் புகுந்து அதை தடுத்துடுறார். அமுதவல்லிய பார்த்து விக்ரமன் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவங்க 2 பேரையும் போக அனுமதிச்சிடுறார் விக்ரமன். அரண்மனைக்கு வந்த பிறகும் விக்ரமனுக்கு அமுதவல்லியோட நினைவாவே இருக்கு. அமுதவல்லியோட அழக விக்ரமன் வர்ணிக்க அவரோட எண்ணம் புரிய நாகநாதன் சிரிக்கிறார். விக்ரமா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நாகநாதன் சொல்ல, முதல்ல அதை கேட்டு விக்ரமனோட முகம் சுருங்கினாலும் அது அமுதவல்லிய பத்தினதுன்னு மாமா சொன்னதும் விக்ரமனுக்கு படுகுஷியாயிடுது. ஓ, பேசலாமேன்னு விக்ரமன் ஆர்வமா சொல்றார். வழியில பார்த்த பெண் அமைச்சரோட மகள் அமுதான்னு நாகநாதன் சொல்ல, அமுதாவான்னு யோசிச்சுட்டு கிடைக்கிறது கஷ்டமோன்னு விக்ரமன் கேட்கிறார். மந்திரி சம்மதிச்சா அடுத்த நொடி அவ உனக்குத்தான்னு நாகநாதன் சொல்ல, ஏதாவது புது சட்டம் போட்டு அவரை சம்மதிக்க வைக்க முடியுமான்னு யோசிக்கலாம்னு விக்ரமன் சொல்ல, அதுக்கு நாகநாதன், அதெல்லாம் தேவையே இல்ல, மகாராணிய மந்திரி கிட்ட பேச வச்சு அவரோட சம்மதத்தை வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு, ஆனா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றார் நாகநாதன். விக்ரமன் தன்னோட வாழ்க்கையில கல்யாணத்தை பத்தி யோசிச்சு பார்த்ததே கிடையாதே, அதுக்கு அவருக்கு தேவையும் இல்லாததால மாமாவோட வார்த்தையை கேட்டு கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுறார் விக்ரமன். நாகநாதன் விக்ரமன் ஆசைப்படுறதுக்காக மட்டும் அமுதவல்லிய விக்ரமனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கல. மக்கள் செல்வாக்கு பெற்ற மந்திரி விக்ரமனுக்கு மாமனார் ஆயிட்டா அவங்களோட காரியத்துக்கு தடையா இருக்க முடியாது இல்லையா, அதுவும் ஒரு காரணம். அத விக்ரமன் கிட்ட சொல்லிட்டு, அவர் உன்னோட மாமனார் ஆகிட்டா அதுக்கப்புறம் நம்ம இட்டது எல்லாம் சட்டம், எடுத்ததெல்லாம் வெற்றின்னு சொல்ல, விக்ரமனுக்கு அந்த ஐடியா ரொம்பவே பிடிச்சு போயிடுது. எப்படி மாமா இப்படி அபூர்வமான யோசனைகளை எல்லாம் அள்ளி அள்ளி எடுத்து விடுறீங்கன்னு விக்ரமன் மிச்ச, அதுக்கு நாகநாதன், அது எல்லாம் அனுபவம் விக்ரமான்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறார். விக்ரமன் கிட்ட சொன்ன மாதிரியே நாகநாதன் மகாராணியை பார்க்க போறார்.
நாகநாதனை பார்த்ததும் மகாராணியோட முகம் கோபத்துல கடுக்க அங்க இருந்து அவசரமா போறவங்களை தடுத்து, அக்கா, ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட ஆலோசனை கேட்கலான்னு வந்து இருக்கேன்னு ஆரம்பிக்கிறார் நாகநாதன். இந்த நாட்டோட சர்வாதிகாரி நீ என்கிட்ட ஆலோசனை கேட்கறதான்னு கோவமா கேக்குறாங்க மகாராணி. அதுக்கு நாகநாதன், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அக்கா, இன்னமும் விக்ரமனுக்கு பக்குவம் பத்தாததாலதான் நான் இந்த ராஜ்யபாரத்தை சுமந்துகிட்டு இருக்கேன். இல்லாட்டா எனக்கு எதுக்கு இந்த பட்டமும் பதவியும்னு ரொம்ப நல்லவர் மாதிரி அவங்க அக்கா கிட்டே நடிக்கிறார் நாகநாதன். நாகநாதன் சொல்றத நம்புறதுக்கு ராணி என்ன கை குழந்தையா? சரி சரி, வந்த காரியம் என்னன்னு கராரா ராணி கேக்குறாங்க. விக்ரமனோட கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசலான்னு நாகநாதன் இழுக்க, அதுக்கு மகாராணி சந்தேகமா, அவன் கல்யாணம் பண்ணிக்குவான்னு எனக்கு தோணலையேன்னு சொல்றாங்க. சேச்சே, அப்படியெல்லாம் இல்ல, அவனை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அவனோட குணத்துல சின்ன ஒரு கோளாறு, அவ்வளவுதான்னு நாகநாதன் சொல்ல, அதுக்கு மகாராணி, இல்ல உன்னோட வளர்ப்புலதான்னு மகனை விட்டு கொடுக்காம பேசுறாங்க. ராணியோட அந்த வார்த்தையில ஒரு கணம் நாகநாதனே தடுமாறிடுறார். ஆனாலும் சமாளிச்சுக்கிட்டு, இருக்கலாம், செல்லமா வளர்த்துட்டேன், தப்பு என்னோடதுதான், கல்யாணம் ஆனா எல்லாம் திருந்திடுவான்னு சொல்ல, பொண்ணு யாருன்னு ராணி கேக்குறாங்க. அமைச்சர் ஜெயசீலரோட மகள், விக்ரமனுக்கு ஏத்த மனைவின்னு சொல்றார் நாகநாதன். அமைச்சரோட மகளான்னு ராணி சந்தோஷத்தோட கேட்டாலும் நாகநாதனை பார்த்ததும் இதுல என்ன சூழ்ச்சி வச்சிருப்பாரோன்னு அவங்களுக்கு முகம் மாறிடுது. கொஞ்சம் குழப்பத்தோட அமைச்சர் சம்மதிக்கணுமேன்னு சொல்ல, நீங்க சொன்னா அவர் தட்டவே மாட்டார்னு நாகநாதன் விடாம சொல்றார். சரி பாக்கலான்னு சொல்லிட்டு ராணி போக அவங்க பின்னாடியே போற நாகநாதன், இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டா நல்லா இருக்கும்னு விடாம சொல்றார். நாகநாதனை பிடிக்காட்டாலும் நாகநாதன் சொன்ன இந்த விஷயம் ராணிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அட்லீஸ்ட் அமுதாவை கல்யாணம் பண்ணினாலாவது மகன் திருந்துடுவானோங்கிற ஆசையில அமைச்சர்கிட்ட அமுதாவை பாக்குறதுக்காக அரண்மனைக்கு வர சொல்றாங்க. அமுதாவுக்கும் விக்ரமனுக்கும் கல்யாணம் நடந்துடுமா? இதுக்கு எப்படி அமுதா சம்மதிப்பாங்க? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.